ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பெரிய பார்சலாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, யூரோப் எடுத்துகிட்டு போகிறதுக்காக என் பொண்ணு போட்டிருந்த பார்சல் தாங்க. வாங்க என்ன இருக்குதுன்னு பிரித்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கத்தியை வச்சு சைட்லேயும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பயங்கர பேக்கிங்கில் வந்திருக்குங்க. உள்ளே பபுள் பேப்பர்லாம் சுற்றி வந்திருக்கு. சுற்றி வரல, சும்மா மேலே வச்சுருக்காங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. பபுள் ராப்பரை சும்மா வச்சுருக்காங்க. இது ஒரு மூடி மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒரு பேன் மாதிரி இருக்குது. அடுத்தது செம்ம வெயிட்டாக இருக்குங்க. தோசைக்கல், என்ன தோசைக்கல்லுன்னு தெரியல. இண்டஸ் வேலியில் போட்டிருக்காங்க. சரி வாங்க பிரித்து பார்க்கலாம். சின்ன பேனுங்க. இது என்ன சைஸுன்னெலாம் எனக்கு தெரியல. ஆர்டர் நான் போடலை, பொண்ணு போட்டது. அதனால் சைஸ் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது. செம்ம வெயிட்டுங்க. ஆனால் நான் இதிலே நல்ல பெரிய சைஸ் ஒன்று வச்சுருக்கேன். இது சின்ன சைஸாக போட்டிருக்காங்க. ஏன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றி பொரிக்கலாம் பாருங்கள், அதுக்காக தான். நம்ம அப்படியே இதை பேக் பண்ணி வச்சிடலாம். இப்படியே பேக் பண்ணால் நம்ம பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்படியே நல்லா மூடி அதே மாதிரியே ஒட்டி வச்சுருவோம். அடுத்தது இதுக்கு மூடி போல் இருக்குங்க. இது செட்டு போல் இருக்குது. பேனும் மூடியும். அடுத்தது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அதுவும் ஃபுல்லாக ஒட்டி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது தாளிக்கிற கரண்டிங்க. எது செஞ்சாலும் இதை அழகாக எடுத்து எது மேலேயாவது வச்சுக்கலாம். அதாவது சாயாது. ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த வளைவா. அது அப்படியே நின்றுக்கும். அப்படியே வச்சா அப்படியே நின்றுக்கும். அதுக்கு தான் அந்த இடம் கொடுத்துருக்காங்க, சாயாமல் இருக்கிறதுக்கு. நல்ல ஐடியா இல்லை. ஆனால் எதுலையாவது வைக்கணும். சூட்டோடு எடுத்து எதுலையாவது கரெக்டான இதில் வைக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், அந்த இடம் வீணாக போயிடும். அடுத்தது இந்த தோசைக்கல் தாங்க. 3 கிலோ வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நல்ல பெரிய கல்லுங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தோசை செம்ம தோசை ரோஸ்ட்டு போட்டு சாப்பிட்லாங்க. இண்டஸ் வேலி கல் தாங்க இதுவும். இது ஒரு 12 இன்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய கல்லுங்க. பின்னாடி ஃபுல்லாக அந்த லெட்டர்ஸ் எழுதி கொஞ்சம் மேடாக இருக்குது. சரி, இண்டக்ஷனில் வைக்கிறதாச்சே, அந்த மேடு இருந்ததுன்னா அதில் செட் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரு பயம். பட் ஆனால் இது இண்டக்ஷனில் வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை நான் வீட்டில் இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சு பார்த்தேன். ஹீட் ஆச்சு. இது பின்னாடியும் அந்த எழுத்து இருக்குங்க. இதுவும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒர்க் ஆச்சு. ஆனாலும் யூரோப்பில் இருக்க இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒர்க் ஆகுமாங்கிறது போய் பார்த்து யூஸ் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஏன்னா இந்த இண்டக்ஷனுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து இந்த மூடியையும் உங்களுக்கு பிரித்து காட்டிடுறேன். கிளாஸ் மூடி தாங்க. நல்லா பேக் பண்ணி வச்சுக்கணுங்க. இதோட நான் இன்னும் மேலே அந்த பபுள் ரேப்பர்லாம் போட்டு நல்ல செலோ டேப் போட்டு ஒட்டினா தான், துணிக்குள்ளே வச்சு கொண்டு போனால் தாங்க இது உடையாது. இந்த மூடி சும்மாலாம் வச்சோன்னா உடஞ்சி போயிடும். துணியை நல்லா சுற்றி பேக் பண்ணிக்கணுங்க. இரும்பு பேன் ஒன்று, அதுக்கு ஒரு மூடி, தோசைக்கல், ஒரு தாளிக்கிற கரண்டி, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.